அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 102வது பதிவை நம்ம பார்க்குறோம். இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு. இதை தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் நினைப்பையும் மீறி மிக முக்கியமான தகவல். ஆல்மோஸ்ட் அரபு நாடுகளில் ஐரோப்பா நாடுகளோட ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் கிட்ட ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா, போதும் எங்கள் கப்பலை மட்டும் அனுப்பி வச்சுருங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் அமெரிக்காவை எதுக்கிறதுக்கு கூட நாங்கள் தயாராகிட்டோன்ற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற, நீ எனக்கு எதிரி லிஸ்ட்டில் தாங்கிற, நீ சும்மா அங்கே இப்படிலாம் கேட்கவே கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ஈரான் தரப்பில் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் பேசினதும் சரி, நேற்று ஃப்ரான்ஸோட நடவடிக்கைகளும் சரி, மற்ற ஐரோப்பா நாடுகளுமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் சரண்டர் தான் ஈரான் கிட்ட. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா சம்மந்தப்பட்ட 2 நாடுகள் அவங்க பாட்டுக்கு அப்படியே ஒரு ஓரமாக தாக்கல் நடத்திட்டு அந்த பக்கம் இருந்தால் கூட, இன்றைக்கி உலகளாவிய அளவில் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க பாட்டுக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஒதுங்கி போனதுனால இன்றைக்கி யூகே கொடுத்த அறிவிப்புகள் என்ன, சுற்றி நடந்த நிகழ்வுகள் என்ன, டெல்லவியூவில் 5 கட்டிடங்கள் மீது அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஈராக்கில் பிரிட்டிஷினுடைய ஒரு சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அலுமினியம் ஃபேக்ட்ரிஸ் ஒரு 3 ஃபேக்ட்ரிஸ் மேலே இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய எம்பசி தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது தெஹ்ரானில். இந்த மாதிரி பல அதிரிபுதிரி சம்பவங்கள் யூஏ எடுத்த மிக முக்கிய முடிவு, குவைத் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதல். நான் சொல்லும் போதே தெரிஞ்சிருப்பீங்க சீரியஸ்னஸ் என்னன்றது. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வாக்காளர் பெருமக்களே, நம்ம ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எந்த வேட்பாளரையும் நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது, எந்த கட்சியையும் நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. நம்ம முன்னாடி சும்மா ஒன்றுமே இல்லாமல் வெட்டியாக ஊர் சுற்றுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் அந்த காலத்தில் அப்படி இருந்த மாதிரி தெரியும். ஆனால் இன்றைக்கி திடீர்னு அமைச்சரானாலும் ஆவாங்க. இதில் வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே ரோல் மாடலாக எடுத்துக்கிறது, அதற்காக அவர் மாதிரி செய்யணும்லாம் இல்லை. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அகமத் அல் சாரா அவர்களை பார்ப்பேன். யாருன்னா, இப்போ சிரியானுடைய பிரசிடெண்ட் ஆகிறார்ல, 15 மே 2017 இதே அமெரிக்கா அவர் ஒரு தீவிரவாதி, அவர் தலைக்கெல்லாம் விலை பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி 2026 சும்மா ஒரு 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் என்ன ஒரு மாற்றம் பார்த்தீங்களா? போய் ட்ரம்ப்புக்கிட்ட கை கொடுக்குறாரு. ஜெர்மனியில் போயிட்டு சிவப்பு கம்பளம் வரவேற்பு, அங்கே பிரிட்டிஷ் யூகேயில் போயிட்டு கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கிட்ட கை கொடுத்து பேச போகிறாரு. பேசிட்டாரு, அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் ஏற்படுத்த போகிறாரு. இந்த மாதிரி யாராவது நினச்சி பார்த்துருப்பாரா? அவர் 2017 நம்மளுக்கு இப்படியெல்லாம் ஒரு லைஃப் இருக்கும்னு நினச்சி பார்த்துருப்பாரா? இல்லையா? அதே மாதிரி தான் நமக்கும் எப்போனாலும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு அமையும். அதனால் வாக்காளர் பெருமக்களே, உங்கள் நம்பிக்கையும் உங்கள் தன்னம்பிக்கையும் என்றைக்கு விட்டுறாதீங்க. உங்களுக்கான காலம் நிச்சயம் வரும், இல்லையா? அதற்காக காத்திருங்கள், உழைப்பை மட்டும் செலுத்துங்கள், நிச்சயம் நீங்கள் முன்னேறுவீங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஐயா, நான் போடுற ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ பில்டப் உங்களுக்கு தேவையா அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அந்த ஒரு ஓட்டு ஒரு வரலாற்றையே மாற்றும் அப்படின்னு ஒரு நினைப்போட ஓட்டு போடுங்கன்றதுக்காகவும் மிக ஒரு முக்கியமான பதிவுங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, குவைத்தில் ஒருத்தர் இருந்து போனார், 2 பேர் இருந்து போனார், அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி கேரளாவில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க 20 இந்தியர்களோட உடல்களை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதனால் அந்த தகவல் எல்லாமே கொஞ்சம் மறைச்சி வச்சுருக்காங்களான்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடியுது. பாருங்கள், குவைத்தில் இருந்து மட்டும் இன்றைக்கி எர்ணாகுளம், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளத்தில், அப்புறம் கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அங்கே 20 உடல்கள் இன்றைக்கி பெற்றிருக்கிறாங்க. பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இன்னும் எத்தனை இந்தியர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குதுன்னு தெரியல. அதனால் மக்களே, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரானும் உக்கிரமாக இருக்கிறாங்க, அமெரிக்கா தரப்புலேயும் ரொம்ப உக்கிரமாக இருக்கிறாங்க. இடையில இஸ்ரேல் அடிக்கடி கிளப்பி விட்டு வந்துடுறாங்க. அடுத்த ஒரு டார்கெட்டை அதிகம் பண்ணிடுறாங்க. இங்கே நடக்கிற யுத்தம் எல்லாமே மிலிட்ரி டார்கெட்லேருந்து ஒவ்வொரு டார்கெட்டாக அதிகம் போனது காரணமே இஸ்ரேல் போய் அங்கே அடிச்சுட்டு வரதுனால, அவங்க பதிலுக்கு இஸ்ரேல் அடிக்கிறத விட எங்கள் அரபு நாடுகளை தான் போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் இன்றைக்கி எதாவது சொன்னார் அப்படின்னாருன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா கல்பிரிட் இஸ்ரேல். இந்த கல்பிரிட் இஸ்ரேல் பண்ணுற வேலை தான் அப்படின்னு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். அவர் பண்ணுற வேலை இன்றைக்கி நம்ம பங்காளிங்க நம்மளே மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, நம்ம பங்காளிங்களுக்குள்ளே ஒரு பிளவு வருதுன்றாரு. அவங்க அடிக்கிறாங்க. பட் உங்களுக்கு எங்கே போச்சு அறிவுன்ற இந்த இடத்துல கேட்கணுமா கேட்கக்கூடாதா?
நீங்கள் பங்காளிங்களுக்குள்ளே மோதிக்கலாமா அப்படின்ற இன்னொரு வார்த்தை வருதா இல்லையா? மறுபடியும் ஈரானே வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய அரபு நாடுகளை சேர்றேன் அப்படின்னா கூட நீ பிளவு தான். அவ்வளோ சீக்கிரம் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. கிட்டத்தட்ட டீமே உடைச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. அதனால் விரக்தியின் வெளிப்பாடாக இன்றைக்கி பாராளுமன்றத்தில் துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டு பேசிட்டார். ஒன்றும் முடியல, என்னால் முடியல, அவ்வளோதான்ட்டேன். ஏன்னா யூஏ எடுத்த மிக முக்கியமான முடிவு, அடுத்தடுத்து அரபு நாடுகள் எடுக்கப்படுகிற முடிவுகள் என்ன, அதை தாண்டி நம்மளோட டாபிக் என்னது ஐரோப்பா நாடுகள் சரண்டரா. என்னப்பா நேற்று தான் ஈரான் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை அடுத்து 2027 வரைக்கும் கொண்டு வராங்கன்னு சொன்னியே, இன்றைக்கி இந்த டாபிக் நியாயம்தானா, நீதியா, நேர்மையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் தனது பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். 3 மிக முக்கிய தலைவர்கள் தனது முக்கியமான உரையாற்றுவதற்காக தயாராக இருந்தாங்க. உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது. எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூட கன்னத்தில் கையை வச்சுட்டு, கண்ணு அந்த 3 தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு கண்ணு அப்படின்னாங்க. ஒன்று ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அல்பனீஸ் அவர்கள், இன்னொன்று யூகேனுடைய பிரதமர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள், இன்னொன்று அங்கே பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாளைக்கு பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு அல்பனீஸ் அவர்கள், ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அல்பனீஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, நம்ம இந்த யுத்தத்தில் நேரடியாக கலந்துக்கல அப்படின்னாலுமே அதிகமாக பாதிப்படைஞ்சது நம்ம தான், பெருசாக பாதிப்படைஞ்சிட்டோம். அதனால் மக்களே, நீங்கள் எனக்கோ நம்ம நாட்டு மக்களுக்கோ உதவி செய்கிறதா இருந்தது அப்படின்னா பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, ரயிலை பயன்படுத்துங்க, பஸ்ஸை பயன்படுத்துங்க. இண்டிவிஜுவல் நபருக்கெல்லாம் காரோ பைக்கோ எடுத்துகிட்டு போகாதீங்க. ரொம்ப 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 ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கும். நமக்கு தேவையான ஃபியூல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் கிரைசிஸ் இருக்கிறதுனால நீங்கள் தான் ஒத்துழைக்கணும். கிட்டத்தட்ட அவசர நிலை பிரகடனம் மக்களே, அவசர நிலை பிரகடனம். மிகப்பெரிய நாடான ஆஸ்திரேலியாவே வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனையை தீர்க்க முடியல. எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைனாலும் வந்தபாடு தெரியல. அதனால் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குதுன்னு வெளிப்படையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து ஈரான்கிட்ட பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் ஆஸ்திரேலியா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியும் நாங்கள் இந்த யுத்தத்தில் கலந்துக்கலன்னு சொல்லினா கூட எங்கள் கப்பல்களை அனுப்பவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறது அல்பனீஸ் அவர்கள். அடுத்தது கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் தனது நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு. மிக முக்கியமான உரையாக எதிர்பார்த்தாங்க. ஏன்னா கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களை ரொம்ப ரொம்ப டீஸ் பண்ணலாம் பேசினார். அதற்கு அவர் சொல்லிட்டார், வெளியிலிருந்து எனக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம், என்னோடய பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கலாம், இல்லை இந்த யுத்தத்தில் வந்து கலந்து வைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்ளலாம். ஆனால் நான் என்றைக்குமே என் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், என்னோடய இன்ட்ரெஸ்ட்டையும் மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா நான் பிரிட்டிஷ்னுடைய பிரைம் மினிஸ்டர், என்னுடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு, மற்றவங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு செகண்டு. அப்போ எனக்கு ட்ரம்ப்போட இன்ட்ரெஸ்ட்டு வந்து மற்றவங்க இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு பிரிட்டிஷோட இன்ட்ரெஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா மக்களே அப்படின்னோடனே மக்கள் சும்மா வெகுண்டிலேருந்து கை தட்டிட்டாங்க. தலைவா நீ தான் என் தலைவா, நீ தான் என் உயிர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உயிருங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பயங்கரமாக கை தட்டிட்டாங்க. அப்போ இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, இனியும் நம்ம வந்து உறங்கி கிடப்பது சரியல்ல, ஐரோப்பா நாடுகளை பலப்படுத்த வேண்டும், ஐரோப்பா நாடுகளோடு இணைந்து அந்த எனர்ஜி கிரைசிஸை வந்து போக்கணும், அந்த எனர்ஜிக்கான செக்யூரிட்டியை வளர்த்தணும், எக்கானமியை வளர்த்தணும். இது எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இது. இன்னும் ஐரோப்பானுடைய டிஃபென்ஸை நம்பி தான் நம்ம பெரிய அளவுக்கு வளர்த்தணுன்றார். அப்போ என்ன சொல்ல வராருன்னா, ஆல்மோஸ்ட் அமெரிக்கா நம்மளை கழட்டி விட்டுருச்சு, நேட்டோ வெளியே போயிடுச்சு, நீ ஐரோப்பா ஒருங்கிணைந்து வளரணும்னு சொல்ல வராரா? சொல்லிட்டாரா? அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பக்கத்து வீட்டு பாட்டி அப்படி தானே புரிஞ்சுக்கோம் இல்லையா? அடுத்து இன்னொரு கருத்தையுமே சொல்கிறாரு, இந்த விலையேற்றத்துக்கும் இதற்கும் காரணம் ஈரானுடைய இதெல்லாம் கிடையாது, விண்மில் தான் காரணம். அதிகமான ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா ட்ரம்ப் சொல்கிறதுக்கெல்லாம் அதற்குமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச கருத்து தான் இது. இதுதான் பிரச்சனை. அதனால் நான் வெளியூர் ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்கேன், கல்ஃப் கண்ட்ரீஸ்கிட்டும் பேசியிருக்கோம், ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கும். அங்கே எப்படி பாதுகாப்பான முறையில் கப்பல்களை எனர்ஜியை வந்து எப்படி அனுப்புறதுன்னு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்குறோன்றாங்க. சரி, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன டாப்பிக்கும் இப்போ கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் சொன்ன டாப்பிக்கும் என்னங்க வித்தியாசம்? நான் இந்த போரில் கலந்துக்கல, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நாங்கள் தள்ளி நிற்கிறோம், எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் மினிஸ்டர் போயிட்டு ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்படின்னா அது ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட சரண்டர் கணக்கு தான். ஐயா ஈரான் பாருங்கள், நாங்கள் வந்து ஒதுங்கிட்டோம், எனக்கு ட்ரம்ப்னா யாருன்னே தெரியாது, நான் மறந்துட்டேன், அதனால் நீங்கள் எங்கள் கப்பலை நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. இப்போ சைடு கேப்பில் மலேசியா ஓடி வந்து சார் எங்கள் கப்பல்லாம் பாருங்கள் சார், ஒரே ஒரு சின்ன பைசா கூட வாங்கலை, டோல்கேட்டில் எந்த வசூலுமே கிடையாது,
ஜம்னு அனுப்பி வைக்கிறாங்க, கை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்ப சேஃபாக வந்து சேர்ந்துருக்குன்னு மலேசியா இந்த இடத்துல சொல்லும்போது அங்கே யூகேவுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். அதனால் அங்கே ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிடுறேன். இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் பக்கத்தில் குசு குசுன்னு பேசியிருக்கிறாரு. அது மாதிரி நான் நேட்டோ விட்டு வெளியே வரலான்னு இருக்கிறேன், ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்ற மாதிரி, அதனால தான் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. பேசிட்டு வெளியே வராரு. உடனே பத்திரிக்கையாளர், சார் நீங்கள் நேட்டோவிலிருந்து வெளியே வரீங்களாமே, இது மாதிரி பக்கத்தில் இருக்கட்டும் பேசினீங்களாமே அப்படின்னு பத்திரிக்கையாளர் வந்து கேட்டிருக்காங்க. சரி, வீரப்பாக ஒரே டென்ஷன் ஆகாமல் அமைதியாக தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த டைலாக்கை கேட்டுட்டு, யாரா அந்த மறு வைத்த நம்பர், எனக்கே ரொம்ப டஃப் கொடுக்குறீங்களே, நான் மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் கண்டென்ட்டாக எடுத்து போட்டு தள்ளுறீங்களே, நீங்கள் பெரிய ஆளுங்க தான் அப்படின்னு நினைக்கிறாரா? ஏன்னா இப்போது நிலைமையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ட்ரம்ப்பை சுற்றி நீ பல கதை எழுதலாம், எல்லா கதையும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு இல்லை தரைப்படை தயாராகிடுச்சு, ஒரு பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் நுழைய போகிறாங்க இன்றைக்கி நைட்டு அப்படின்னா கூட அது அவருக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி தான். இல்லை அவ்வளோதான், அந்த வந்து கார்க்கு தீவை பிடிக்க போகிறாங்க அப்படின்னாலும் அந்த கதையும் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு கதை, இல்லை அவங்க அவ்வளோதான் கிளம்ப போகிறாங்க, இங்கேருந்து அடித்து வரைக்கும் போதும், தனது தோல்வியை ஒத்துக்கொண்டு அழுது கொண்டு கிட்டத்தட்ட பின்னங்கால் பிடரடிக்க ஓட போகிறது ட்ரம்ப் அப்படின்லாம் அதுக்கும் அங்கே மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இவர் வந்து எந்த டாப்பிக்கை போட்டாலும் பொருந்துறாருயா. ஒரு நடிகருக்கு எப்படி ஐயா எந்த வேஷம் போட்டாலும் பொருந்துறாருயா அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் எந்த டாபிக் போட்டு எழுதலாம். எல்லா பத்திரிகைகளும் ஒரு குஷி மோடில் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு கதை எழுதுகிறாங்க, இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஒரு கதை எழுதுகிறாங்க, ப்ளூமர்க் பத்திரிகை ஒரு கதை எழுதுகிறாங்க. அதனால் நாளைக்கு என்ன பேச போகிறார் அப்படின்னு உலகமே காத்து கொண்டு இருக்கிறது. கடைசியில் நேட்டோலேருந்து வெளியே வர போகிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் ரஷ்யா மட்டும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கண்ணுங்களா ஐரோப்பா நாடுகளே, நீங்கள் எனக்கு என்ன தான் 1000 துரோகம் பண்ணாலும் நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கேன். ரொம்ப சீப் ஆயில், அப்படியே பைப் லைன் இப்போ கூட ரெடியாக தான் இருக்குது, கொடுக்க தயாராக இருக்கேன், கொஞ்சம் பரிசீலனை பண்ணுறீங்களா? ஏப்ரல் 1 ஆயிடுச்சு, தடைகளை நீக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம், கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பாருங்கள், போனது போதும் பொழைச்சி போங்க அப்படின்னு ஐரோப்பா தரப்பில் ட்ரம்ப் ரஷ்யா கேட்டிருக்காங்க. பட் இது என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம புடின் காலில் விழலாமா இல்லை ஈரான் காலில் விழலாமா, யாருக்கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆகிறதுன்னு நினைக்கும் போது பேசாமல் நம்ம ஈரான்கிட்டே சரண்டர் ஆகிடலாம், நம்ம எண்ணெய் கப்பலை கொண்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க. பார்க்கலாம், நம்ம நாளைக்கு பார்த்து விடலாம். இருந்தாலும் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஈராக்கில் எர்பில் நிலையங்களில் அங்கே யூகேனுடைய ஒரு கேஸ்ட்ரால் ரிஃபைனரி சென்டர் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு சிங்கிள் ட்ரோன் அடிச்சிட்டாங்க. சிங்கிள் ட்ரோன் அடிச்சுட்டு ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃபைட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்தில் 19 ட்ரோனை பிரித்து மேய்ஞ்சிட்டோம், அடி என்று அடித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே எனர்ஜி பிரச்சனை பெரிய அளவுக்கு இருக்கும்போது அங்கே பெரிய ஒரு இஷ்யூ. ஈராக்கிலிருந்து சிரியா வழியாக பெரிய அளவுக்கான எண்ணெய் கப்பல் வழியாக இல்லை, வண்டி வழியாகவே நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பார்த்து எண்ணெய் அடிக்க போகிறாங்கன்னு தெரில. சிரியாவுடைய எல்லை பகுதியில் இப்போ அடுத்த ஃபைனல் சான்ஸ் எடுத்திருக்காங்க. அகமத் அல் சாரா அவர்கள் வந்து இன்றைக்கி யூகேவில் போயிட்டு அதை தான் பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். வழக்கமாக ஒரு 3 மிசைல்ஸ் அனுப்புவாங்க. யார், ஈரான்லேருந்து 88வது அலைன்னு நினைக்கிறேன் நான், இஸ்ரேல் மீது டெல்லவியூ பகல் நேரத்தில் கோட்டாவின் அடிப்படையில் கரெக்டாக ஒரு 12லேருந்து 3 மணிக்குள்ளே அனுப்புவாங்க. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு 3, ஹிஸ்புல்லா ஒரு 10 பக்கம் அனுப்புனாங்க. ஹவுதிக்கெல்லாம் ப்ளீஸ் எங்களையும் கொஞ்சம் இந்த லிஸ்ட்டில் சேர்த்திக்கோங்க, நாங்கள் தனியாக அனுப்பிச்சோம்னா நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு கணக்கு காட்டிடுறாங்க, கூட்டத்தோட கூட்டமாக உங்களதில் அடித்தோம்னா நானும் கொஞ்சம் உங்கள் லிஸ்ட்டில் எட்டிங் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, இவங்களும் சேர்த்தி இஸ்ரேல் மீது அனுப்பியிருக்காங்க. ஒரு 5 கட்டிடங்கள் மீது பாதிக்கப்பட்டிருக்கு. பட் இது கொத்து குண்டுகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்க 2 பேரை சுட்டு வீழ்த்திட்டாங்க. 5ல் 3 சுட்டு வீழ்த்திட்டாங்க, மீதி 2 வந்து கொத்து குண்டுகள். அந்த கொத்து குண்டுகள் டெல்லவியூவில் மொத்தம் 14 வீடுகள் பக்கம், 14 வீடுகள், அங்கே இருக்கக்கூடிய கார்கள். உங்களுக்காகவே பிரத்யோகமாக சேதாரமும் ஆதாரமும் காட்டுறேன் பாருங்கள், அப்புறம் வீடியோ பதிவு காட்டல அதை காட்டல அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கதையை கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே கூடிய பதிவுகளையும் இதையும் பார்க்க முடியுது. அது இல்லாமல் அவதிக்குன்னு சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஒரே டென்ஷனாக இருக்கிறோம், அடுத்த களம் வந்து பயங்கரமாக இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த பேபிள் மேண்டம் அந்த பகுதியை க்ளோஸ் பண்ணிடுறாங்கப்பா. அவதிக்கலை குட் பாய்ஸ், இன்னும் கொஞ்ச நாள் குட் பாய்ஸாகவே இருங்க, கொஞ்சம் ஏதோ உலக மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும். இப்போயே அங்கங்கே டீசல் பெட்ரோல் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி 96 தான் வந்திருக்கு க்ரூட் ஆயில், 105லிருந்து பெரிய அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் எப்போனாலும் இந்த வாரம் நிறுத்த போகிறன்ற ஒரு அறிவிப்பார் சொல்லிட்டாரா, அதனால் இப்போ வந்து ட்ரம்ப்பை பரிபூர்ணமாக நம்புகிறாங்க. ரைட் பையப்புள்ள சொன்னாலும் சொல்லிடுவார், ஒரு சாதாரண நாள் கிடையாது, எப்போனாலும் கேக்கை ஊட்டி கொண்டாடிட்டு போயிடுவார் அப்படின்னா இன்றைக்கி
மார்க்கோ ரூபியோ அவர்கள் அதற்குமே ஒரு ஸ்டேட்மெண்ட் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார். மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொன்னார்ன்றதுக்கு முன்பு நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இங்கே ஈரான் வந்து டெல்லவியோட 3 அடி அடிக்கிறாங்க. அடுத்து வந்து குவைத் மீது 5 மிசைல்ஸ் ஏவுறாங்க. 5 மிசைல்ஸில் 3 சுட்டு வீழ்த்திட்டாங்க, 2 வந்து நேரடி ஹிட்டு. ஒன்று வந்து குவைத்தினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அடிச்சிட்டாங்க, இன்னொன்று வந்து வாட்டர் பிளான்ட் ஒன்று அடிச்சிட்டாங்கன்றாங்க, இன்னொன்று ட்ரோன் மூலயமா அவங்களுடைய கப்பல் கமர்ஷியல் கப்பல் ஒன்று அடிச்சிருக்காங்க. அதாவது கமர்ஷியல் கப்பல் அடித்தது தான். இப்போ இத்தனை நாள் எண்ணெய் கப்பல்கள் அடிக்கிறீங்க, ரைட்டு தான், பட் நீங்கள் எப்படி நீங்கள் மற்ற கப்பல் அடிக்கலாம், மற்ற டிரான்ஸ்போர்ட் அடிக்கலான்ற மாதிரி நீங்கள் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் முழுமையாலாம் முடிக்காமல் போக மாட்டோன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து மியான் இருக்கிறார். இப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள் 2 நாள் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கிறார், ரொம்ப டென்ஷனாகிறாரு. இந்த மாதிரி நாங்கள் அடிச்சே ஆகணும், ஈரான் வந்து ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பாக நான் என்ன ஏதுன்னு ஒரு முடிவு கிடைக்காம விட மாட்டேன், இந்த 2 வாரம் எங்களை பாருங்கன்றாங்க. இங்கே அமெரிக்கா பேச இங்கே அரபு நாடுகளுக்கு கொஞ்சம் அப்படியே பயம் வர, ஆஹா ரொம்ப டேஞ்சர் போலான்ட்டு நீ காலையிலேருந்தே ஒரு சில தாக்குதல்கள் ரொம்ப கடுமையாக பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி அமெரிக்கா ஒரு வேலை பண்ணாங்க. தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஒன்று, அதாவது அமெரிக்காவோட எம்பசி இருந்தது, ஆனால் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, பொது பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க அந்த எம்பசி. இப்போ இஸ்ரேல் வந்து பெருசாக தாக்கல் நடத்தினால அந்த பஜித் இராணுவ காவல்துறை வந்து ஒரு நிறைய பேர் அங்கே இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஒரு வேளை பேசிகிட்டு இருந்தாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களுடைய அந்த தூதரக கட்டிடத்தை கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டாங்க. யார்? அமெரிக்காவே இன்றைக்கி அடிச்சிட்டாங்க. மேபி அது பஜித்தினுடைய தற்காலிக காவல் நிலையமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மேபி கேஷுவாலிட்டிஸ் இருக்கா என்னன்னு தெரியல, பட் ஈரான் தரப்பில் எதுவும் சொல்லாதனால நான் கொஞ்சம் அமைதியாகவே இருக்கேன். அவங்க என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இல்லைங்கன்னா நான் அவசரப்பட்டு சொல்கிறது நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறீங்க. ஏதோ நான் அங்கே போயிட்டு நம்மளுக்கு ஏதோ மொசாத் வந்து நேரடியாக தகவல் கொடுத்த மாதிரியும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க. அதனால் எனக்கு ஈரான் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னா, ஈரான் வந்து 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பேந்தர் அப்பாஸ் பக்கத்தில் அவங்களுடைய ஐஆர்ஜிசியினுடைய நேவலினுடைய ஹெட் தலைவர் ஒருத்தர் டெகரிசியா அவர் தானே, அவர் இறந்து 3 நாளைக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தாக்குதல். அசர்பைஜான் ப்ராவினன்ஸ் பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று, மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி, அது பற்றி எரிஞ்சிட்டு இருந்த பதிவு பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி ஸ்டீல் பிளான்ட்டு மட்டும், அதாவது ஸ்டீல் பிளான்ட்டும் மற்ற ப்ரொடக்ஷன் யூனிட் மட்டும் மொத்தம் ஒரு 7 குறி வைத்து மறுபடியும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று வந்து ஒரு பேராமெடிக்கல் யூனிட் மாத்திரை தயாரிக்கிற கம்பெனி ஒன்று ஃபேண்டலி 1 ப்ரொடக்ஷன் யூனிட் அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஆராய்ச்சி அவர்கள் இனி அவங்களுடைய மருந்து கம்பெனிகள்லாம் அடிப்புன்ற மாதிரி சொன்னதுக்கு இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, மருந்து கம்பெனி இல்லை, பேருக்கு மட்டும்தான் வெளியில் மருந்து கம்பெனி, ஆனால் உள்ள ஆயுதங்களுக்கு தேவையான கெமிக்கல் தயாரிக்கிற கம்பெனி, அதனால தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை 16,000 பாம்ஸ், 800 வேவ், 10,000 செப்பரேட் ஸ்ட்ரைக்கு, அதில் வந்து 4,000 இண்டிவிஜுவல் டார்கெட்டாக வந்து அடிச்சிருக்கோம், பெரிய அளவுக்கான அட்டாக் பண்ணியிருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இன்றைய தகவல்கள் பார்க்கும்போது குவைத் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அப்புறம் அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, எண்ணெய் கிணறு ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு, அப்புறம் கப்பல் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு, அப்புறம் அடுத்தது வந்து யூஏஇ வந்து டைரெக்டாகவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் யூஏஇ என்ன பண்ணிட்டாங்க, இனி அந்த ஈரானுடைய நாணயத்தை வச்சு யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்கள எல்லாத்தையும் கைது பண்ண சொல்லிட்டாங்க. மொத்தம் 20 பேர் பக்கம் கைது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இனி ஈரானியர்கள் யாராக இருந்தாலும் கைது பண்ண சொல்லிட்டாங்க. 2வது 3வது எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு தெரியாமல் வெளியேறீங்களே வெளியேறிடுங்க, இனி எங்களோட எதிரிகளே ஈரானியர்கள் தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், அவங்களுடைய சொத்துக்கள் ஏற்கனவே முடக்க சொல்லியிருந்தாங்க, அதனால் பெரும்பாலான சொத்துக்கள் இனி முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யூஏஇ வந்து டாப் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அவங்க வந்து இப்போ அமெரிக்காவோட யுத்தத்தில் இணையறதுக்கே தயாராக இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து அங்கேருந்த தகவல்கள் அரசல் புரசலாக உரசி நம்ம காதை வந்து உரசுகின்றது. இந்த பக்கம் ஐடிஎஃப் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, காலையில் 2 கிளைம் பண்ணாங்க. அதிகாலை வேலையிலே ஒரு 5 மணி வேலையிலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். ஒன்று பெய்ரூட் பக்கத்தில் எம்பசி பக்கத்தில், அதாவது அமெரிக்காவோட எம்பசி மற்ற எம்பசி கட்டிடங்கள்லாம் வரிசையாக நடத்துனதில் ஹஜ் யூசப் இஸ்மாயில் அசீம் சவுத் ஹெஸ்புல்லானுடைய ஃப்ரண்ட் கமாண்டர், அவரோடு சேர்ந்து 4 பேர் இறந்துட்டாங்க, நாங்கள் அடித்தோம், அவங்க சொல்லலனால நீங்கள் டார்கெட் நோட் பண்ணிக்கோங்கட்டாங்க. 1. 2வது தகவல் என்ன அப்படின்னா, அந்த கான்வே ஒன்று போனது, அந்த கான்வே ஒன்று போனதில் முகமது பஹீர், அவர் ஹெஸ்புல்லானுடைய மிக முக்கிய நபராக பார்க்கப்படுகிறது. அப்புறம் முகமது அசீஃப்,
அவரோட சீனியர் கமாண்டர்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மொத்தம் 2-3 பேர் வந்து குறிவைத்து அடித்திருக்கும். தொடர்ந்து அந்த சதன் லெபனான் பகுதியை மேற்கொண்டு லெட்டானிய ரிவருக்கு அந்த பக்கம் வந்து முன்னேற மாதிரி சொல்கிறாங்கன்றாங்க. யுத்தம் அடுத்த காலத்துக்கு நம்ம செல்ல போகிறோம். அடுத்தது மீதி இருக்கிறது பெண்டிங் இன்னும் ஒன்று தாங்க. என்னங்க, அணு உலைகள் தான். ரேடியேஷன் பரவுறதுக்கு எப்போனாலும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி அரைக்கோள் எடுத்திருக்காங்க. சேட்டலைட் இமேஜஸ்லேயும் வந்து அராக் ரியாக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து அதிகமாக இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈரான் தரப்பில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மொத்தமாக இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா அராக், ஃபர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் இந்த 4 வந்து அடுத்தது பெரிய பாசிபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் சப்போஸ் எங்களுது ஏதாவது ரேடியேஷன் பரவுறமாக இருந்தால் நாங்களும் அவங்க கட்டுறக்கூடிய பகுதியில் அடித்து ரேடியேஷன் பரவுற மாதிரி பண்ணோம் ஒன்று. அதே போல் நீங்கள் எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அழிச்சிடலாம், ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மூளையை அழிக்க முடியாது. மறுபடியும் நாங்கள் உருவாக்கிடுவோம், அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறது? ஈரான் தரப்பில் வந்து ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தையை வந்து பிரயோகித்திருந்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, அடுத்த 3 வருஷத்தில் சிரியானுடைய ரெஃப்யூஜி கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 3 வருஷத்தில் வெளியேறன்னு சொல்கிறாங்க. அதற்கு நேற்று சிரியாவுடைய ரெஃப்யூஜி எல்லாமே பயங்கரமாக ஒரு போராட்டம் பண்ணாங்க. 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க ஜெர்மனிக்குள்ளார. எங்களையே வெளியேற்றுறீங்க, உங்களையே நாட்டை விட்டு துரத்திடுவோம், எங்களை வெளியேற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி மிக ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை பார்க்க முடிஞ்சது ஜெர்மனிக்குள்ளார. எங்களை வெளியேற்றணுன்ற கனவு மட்டும் காண்றாதீங்கன்ற மாதிரி ஃப்ரைட் ரைஸுக்கு மிரட்டல் விட்டுருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சிரியானுடைய ரெஃப்யூஜி என்பது கூடுதல் தகவல். அதனால தான் அவர் அகமத் அல் சகாராவை கூப்பிட்டு அவங்க கொஞ்சம் பேசுறதுக்கு காரணம், ஏப்பா உங்கள் ஆளுங்களை கூட்டின்னு போங்கப்பா, உங்கள் நாடு நல்லா தானப்பா இருக்குது, சுபிட்சமாக தானப்பா இருக்கீங்க, சந்தோஷமாக தானப்பா இருக்குது, நாங்கள் தான்ப்பா கஷ்டப்படுறோம், இப்போ நாங்கள் தான்ப்பா உங்கள் நாட்டில் அகதிகளாக வர சூழ்நிலையாக இருக்குது, பார்த்து கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்கப்பா, அவங்க பாப்பா வரமாட்டேன்றாங்கப்பா, என்னன்னு கேளுப்பா அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டு இப்போ ஜெர்மனி இங்கே வைக்கிறாங்க. அகமத் அல் சாரா அவர்கள் நேற்று யூகே கிட்ட போய் கொஞ்சம் பேசுறதுக்கு காரணம்னா, எப்போ உங்கள் அகதிகளை கொஞ்சம் கூப்பிட்டுக்கோங்கப்பா, நீங்கள் நல்லா தானப்பா இருக்கீங்க, சந்தோஷமாக தானப்பா இருக்கீங்க, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா போய் பேசுகிறீங்களேப்பா, மற்ற நாடுகளும் நீங்கள் ஹாப்பியாக தானே இருக்கீங்க, கூப்பிட்டு போங்கப்பான்ற ஒரு கண்டிஷனில் தான் இப்போ இருக்காங்க. பட் அவர் என்ன பண்ணுவார், வாங்க பாஸ், கண்ணுங்களா குழந்தைங்களா வாங்க, நம்ம நாட்டில் சந்தோஷமாக வாழலானாலும் யார் வர தயாராக இருக்காங்க? யாருமே வர தயாராக இல்லையே, அவங்க அங்கே செட்டில் இப்போ கண்டிஷனில் இருக்காங்க. அதுவுமே ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம தொடர்ந்து ஜெலன்ஸ்கி உக்ரைன் பாருங்க, ரஷ்யாவுடைய பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்லேருந்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் அடித்ததில் 72 பேர் பக்கம் மிஞ்சூடி 8 பேர் பக்கம் இறந்ததாக வந்து சொல்கிறாங்க ரஷ்யாவிலேருந்து. ஸோ ரஷ்யா தப்பிப்பீங்களா இல்லையா உக்ரைன்கிட்ட இருந்து? ஏன் இப்படி அடியாக வாங்கிட்டு இருக்கீங்க சமீப காலமானு எனக்கு தெரியல. 40% ஏற்றுமதியே இழந்துட்டீங்களே ரஷ்யா, இது வந்து நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடிக்க விரும்புகிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம், ப்ளீஸ்.